இதே தொடர்பாக இன்னொரு செய்தி சாப்பாடை பற்றி கேட்டதுனால, இப்போ நம்ம சமூகத்தில் ஒரு படம் என்ன இருக்குதுன்னு கேட்டால், சூடாக உணவை சாப்பிடக்கூடாது, உணவு வந்து கொதிக்க கொதிக்க சாப்பிடக்கூடாது, சுட சுட சாப்பிடக்கூடாது இப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. அது ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க, சூடான உணவை சாப்பிடலாமா? அந்த சாப்பிடுவதை பற்றி வந்ததுனால அது குறித்த இந்த கேள்வியை நம்ம அடுத்து எடுத்து கொடுக்கணும். இந்த ஹதீஸை இதை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பல ஹதீஸுகள் இருக்கிறது. என்ன சொன்னதாகன்னா, இந்த சூடான உணவை சாப்பிடக்கூடாது என்று சொன்னதாக ஹதீஸுகள் இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸுகளில் எந்த ஹதீஸுமே சரியான ஹதீஸ் இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறேயானால், ஒரு ஹதீஸ் இருக்கிறது தாரமியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு உணவுப் பொருள் கொண்டு வரப்பட்டுச்சின்னு சொன்னால், கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க கொண்டு வருவாங்க. ரசூலா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை அப்படி மூடி வைங்க, அதனோட ஆவிலாம் அடங்கட்டு, ஆறி போன பிறகு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு ஹுவ அஅலமுலில் பரக்கா, அதுதான் ரொம்ப பரக்கத்து, ரொம்ப இறையருளை பெற்றுத்தரக்கூடியது, சுட சுட சாப்பிடுவதில் வந்து அல்லாஹ்வுடைய அருள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஹதீஸை தாரமிங்கிற ஒரு நூலில் நீங்கள் பார்ப்பீர்கள், தேடினால் கிடைக்கும். இந்த ஹதீஸை எடுத்தும் பரப்புவார்கள், சூடாக சாப்பிடாதீங்க என்று பரப்புவார்கள். இதே மாதிரியான ஒரு கருத்து வந்து முஸ்னத் அஹ்மது என்கிற ஒரு நூல்லையும் இருக்கிறது. சரி, ஒன்று அப்பப்போ முடிச்சுக்குவோம். தாரமியில் இருக்கிற ஒரு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அறிவிப்பாளரில் வந்து கர்ரா பின் அப்துர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் வந்து நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் கிடையாது. இவருடைய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. குர்ரா பின் அப்துர் ரஹ்மான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பலவீனமான அறிவிப்பாளர். அதான் அறிவிப்பு ஹதீஸை ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால், ஏன்னா பலவீனம் இதெல்லாம் தெரியாத மக்கள்னு டிவியில் பார்ப்பீங்க. அதற்காக வேண்டி இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்தார்கள், சொன்னார்கள் என்று அறிவிக்கிறதா இருந்தால், அந்த அறிவிக்கிற ஆள் எப்படி இருக்கணும்னு கேட்டால், பொய் சொல்லாதவராக இருக்கணும், நினைவாற்றல் கம்மியாக உள்ளவராக இருக்கக்கூடாது, மூளை குழம்புனவராக இருக்கக்கூடாது, மார்க்கத்தில் வந்து விட்டடிக்க கூடிய பேணுதலற்றவராக இருக்கக்கூடாது. இப்படியான ஒரு குறைபாடு உள்ளவர் சொன்னாரையானால், நபி சொன்னார்கள் என்று இவர் வந்து பொய்யாவும் சொல்லியிருக்கலாம், இட்டுக்கட்டி சொல்லியிருக்கலாம், கவனக்குறைவாக ஒன்றோட ஒன்று மனப்படம் பண்ணி சொல்லியிருக்கலாம் என்ற காரணத்தினால் அந்த செய்தியை பலவீனம் என்று தள்ளிவிடுவார்கள். பலவீனம்னு அப்படித்தான். ரசூல்லா சொன்னதாக முதல்ல சஹாபி சொல்லுவார். சஹாபியை பற்றி பிரச்சனை இல்லை, சஹாபியில் யாரும் பலவீனம் கிடையாது. ரசூல்லாவுடைய தோழர் அறிவிக்கிறதுனால அந்த தோழர்கள் எல்லாருமே நம்பகமானவர்கள் என்று ஏகமனதாக எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். இந்த பலவீனம் எங்கே வராது? நபி தோழர்கள் விஷயத்தில் வராது. இப்போ ரசூல்லா சொன்னதாக ஒரு சஹாபி சொல்கிறாருன்னு வைங்களேன், அந்த சஹாபி யார்கிட்ட சொல்லுவார்? இந்த புஸ்தகம் எழுதினார அவர்கிட்ட சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கும் 150 வருஷம் இடைவெளி இருக்கும். அப்போ யார்கிட்ட சொல்லுவார்? இந்த சஹாபி ஒரு ஆள்கிட்ட சொல்லுவார், அவர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவார், அவர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறார். அப்புறம் இந்த புஸ்தகம் எழுதுறாருல புகாரி முஸ்லீமு அவங்களுக்கு வரும். அப்போ அவங்களுக்கு இந்த செய்தி வருவதாக இருந்தால் இடையில ஒரு 5-6 பேர் தேவைப்படும். அது ரசூல்லா சொன்னாங்க என்று ரசூல்லா சொன்னதை இந்த புகாரி ஹதீஸ் போடுறாருன்னு வைங்க, ரசூல்லா சொன்னதாக புகாரி சொல்ல முடியுமா? அவர் புகாரி என்பவர் ரசூல்லா காலத்தில் வாழலை. சரி, அபூ ஹுரைரா சொன்னார் அப்படின்னு சொல்லி புகாரி சொல்ல முடியுமா? அபூ ஹுரைரா காலத்துலையும் இவர் வாழலை. அபூ ஹுரைரா ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பார்ல, அவர் சொன்னார்னு இவர் சொல்ல முடியுமா? அப்பவும் வாழலை. அப்போ என்ன வரணும்? ரசூல்லா சொன்னதை முதல்ல சொன்னவர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராட்ட கேட்டவர் இஸ்மாயில்கிட்ட கேட்டவர் இப்ராஹிம்கிட்ட கேட்டவர் முஸ்தபாட்ட கேட்டவர் காதர் பாட்சாட்ட கேட்டவர் புகாரி. உதாரணத்துக்கு இப்படின்னு சொன்னால் தான் இப்போ சங்கிலி கரெக்டாக வரும். இந்த புகாரி என்பவருக்கு இந்த செய்தி இவர் சொல்கிறாரு, இவருக்கு அவர் சொல்கிறாரு, அவருக்கு அவர் சொல்கிறாரு, அவருக்கு சஹாபி சொல்கிறாரு, சஹாபிக்கு ரசூல்லா சொல்கிறாங்க. இப்படி போவோம். எல்லா ஹதீஸ்லையும் நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பில் கருத்தை மட்டும்தான் போட்டிருப்பாங்க, மூலத்தை வெளியிட்டிருப்பாங்கல்ல, அதில் பார்த்தா பேர்களாக இருக்கும். தமிழ் புகாரி தமிழாக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கு? ஹதீஸுடைய செய்தியை மட்டும்தான் தமிழாக்கம்னு போட்டிருப்பாங்க. அரபி மூலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர்களையும் போட்டுட்டு தான் அதில் வரும். ஹத்தசனா இப்ராஹிம், ஹத்தசனா இஸ்மாயில், ஹத்தசனா மூசா, இப்படி ஹத்தசனா அபூ ஹுரைரா அனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு வரும். அப்போ ஒவ்வொரு ஹதீஸை சொல்வதற்கும் வெவ்வேறு 5-6 அறிவிப்பாளர் இருப்பாங்க. ஒரே 5 பேர் இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அபூ ஹுரைராவை நம்ம கரெக்டாக இருப்பார், விட்டுற வேண்டியதான். அடுத்தவர் சரியா? சரி, அடுத்தவர் சரியா இருக்கிறாரு, அதுக்கு அடுத்தவர் சரியா, அதுக்கு அடுத்தவர் சரியா? அந்த சங்கிலி தொடரில் யாராவது ஒரு ஆள் இடையில சரியில்லாத ஆள் வந்தால்
இந்த சரியில்லாத ஆள் இந்த பேர்களை எல்லாம் கூட பொய்யாக சொல்லி சேர்த்திருக்கலாம். அதனால வந்து இந்த செய்தி வீக்குன்னு தள்ளிடுவாங்க. வேறு வேறு ஆட்களுடைய வரலாறுக்கு நம்ம இப்படி பார்க்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் அது வந்து செய்தியை கேட்டுட்டு போகக்கூடிய விஷயங்கள். ரசூலுல்லாவுடைய வரலாறு அப்படியா, நம்ம அதே மாதிரி செய்கிற விஷயம். வேறு எவனுடைய வரலாறாக இருந்தாலும் அவன் என்னத்தை செஞ்சான்னு அறிஞ்சிக்கிறேன் அவ்வளோதான். அவன் செஞ்ச மாதிரி நம்ம செய்வோமா? செய்கிற கடமை இருக்கா? வேறு எந்த ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த சரித்திரத்தை நம்ம என்ன மாதிரி அணுகுவோம், அப்படி ஒரு நடந்துச்சின்னு அணுகிக்கிறோம், அவ்வளவுதான். அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்குவோமா, கடைப்பிடிக்கிற அவசியம் நினைக்குவோமா? அப்படி நினைக்கிறது கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாவின் தூதர்னு நம்ம நம்ப போகிறோம். ஒரு மனிதராக இருந்தாலும் அல்லாவின் தூதர் என்கிற ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மெசேஜை சொல்லக்கூடியவர் அர்த்தம். அல்லாஹ்வுடைய மெசேஜை சொல்லக்கூடியவர்னு சொன்னால் அந்த மெசேஜை நம்ம கடைப்பிடிக்கணும்னு அர்த்தம். அப்படி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். சும்மா கண்டவன் என்னதா சொல்லிவிட்டு போக அது விஷயமாகி போயிடும். ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம காலத்தில் கெட்டவன் இருந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் இருந்தார்கள். நம்ம வாழுகிற காலத்தில் போய் ஏன் பித்தலாட்டக்காரன் இருக்கான்ல, சென்ற நூற்றாண்டில் இல்லாமல் இருந்தாங்களா? அதுக்கு முந்தி இல்லாமல் இருந்திருப்பாங்களா? அப்போ எல்லா காலகட்டங்கள்லையும் நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்த சமுதாயமாகத்தான் மனித சமுதாயம் இருக்கிறது, முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பேரில் ஒன்று வருதுன்னு சொன்னால் நம்ம நாட்டில் 4 கெட்டவன் இருக்கிற மாதிரி அங்கே உள்ள கெட்டவன் ஏதாவது பொய்யா சேர்த்துருந்தான்னா ஃபில்டர் பண்ணி ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் தேர்ந்தெடுத்து இவர் சரியில்லாத ஆளுண்டா தள்ளி விட்டுருவாங்க. அப்போ ஆட்கள் எல்லாரும் சரியானதாக இருக்கணும். அது போக என்ன இருக்கணும்னு கேட்டால் ஆட்கள் சரியாக இருந்தால் பத்தாது, அவங்களுக்கும் சந்திப்பு தொடர்புலாம் இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்க. உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா சொன்னதாக இஸ்மாயில் சொல்கிறார். ஆனால் அந்த இஸ்மாயில் இருக்கிறவர் அபூ ஹுரைராவுக்கு 100 வருஷத்துக்கு பிந்தி பிறந்தவர்னு ஆதாரம் கிடைக்குதுன்னு வைங்க, இதை எடுத்துக்கிற மாட்டோம். ஏன்? அபூ ஹுரைரா சொன்னதாக சொல்கிற இந்த இஸ்மாயில் அபூ ஹுரைரா காலத்தில் இல்லாத ஒரு ஆள், அபூ ஹுரைராவை பார்க்காத ஆள், அபூ ஹுரைராவை சந்திக்காத ஒரு ஆள். இவர் வந்து அபூ ஹுரைரா சொல்கிறாரு, இவர் நம்பகமான அளவு இருந்துட்டு போகிறாரு. இவர் நம்பகமாக இருந்தாலும் இவருக்கும் அவருக்கும் சந்திப்பு உண்டா, கேட்க முடியுமா, பார்க்க முடியுமா? முடியாது, தள்ளிடுவாங்க. ஆட்களெல்லாம் நம்பிக்கையாக இருந்தாலும் சங்கிலின்னா பின்னி இருக்கணும், வந்துட்டு போயிடும். அப்போ சங்கிலி தொடர் இருக்க வேண்டும். இப்போ சங்கிலி அறுந்து போயிடும். அதில் எல்லாரும் நல்ல ஆட்களாக இருந்தால் கூட சங்கிலி அறுந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பலவீனம்னு சொல்லிடுவாங்க. இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த என்னடா இதை வந்து ஹதீஸ்னா என்னென்னு தெரியாத மக்களும் இந்த டிவியில் பார்ப்பீங்க. அதுக்காண்டி சுருக்கமாக சொல்லிக்கிறோம். ஹதீஸ்ன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கூட நம்பிட முடியாது. எப்போ நம்பலாம்? நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்து ரசூலுல்லாஹ் சொல்வதை நம்ம காதால் கேட்டால் நம்பிடுவோம். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்ன உண்மை தானே. அப்போ ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட வந்து சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆட்கள் வழியாகத்தான் வருகிறது. ஆட்கள் வழியாக வரும் பொழுது அந்த ஆட்களை வைத்துத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு முடிவு செய்கிற நிலைமை நமக்கு ஏற்படுகிறது. அதனால் அந்த சஹாபாக்கள் காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னால் எல்லாம் சஹீஹான ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் சொன்னதை நேரடியாக நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அதில் லைஃபான ஹதீஸ் வருமா, பலவீனமானது வருமா? இட்டு கேட்டு நான் தான் நேராக கேட்குறேனே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நான் வாழ்கிறேன், அவர்கள் சொல்வதை நானே காதால் கேட்குறேன், இதில் பலவீனம் வருமா? எல்லாமே சஹீஹ் தான், எல்லாமே ஆதாரபூர்வமானதான். எங்கே பலவீனம் வருது? ரசூலுல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்டே சொன்ன செய்தி பலர் வழியாகத்தான் நமக்கு கிடைக்க முடிகிறது. அவங்கெல்லாம் யார்? ஏன்னா பல பேர் பல மாதிரி ஆளுங்க இருந்தாங்க. மன்னர்களுக்கு தோதுவாக ஹதீஸை இட்டு கட்டுறது, ராஜாக்களுக்கு தோதுவாக ஹதீஸை இட்டு கட்டுறது, இமாம்களுடைய புகழ்வதற்கு தோதுவாக ஹதீஸில் இட்டு கட்டக்கூடியவர்களெல்லாம் இருந்தார்கள். அவன் தன்னுடைய கட்சிக்கு தகுந்தவாரெலாம் ஹதீஸை தயார் பண்ணானுவோம். நம்ம காலத்தில் இயக்கத்துக்கு தகுந்தவாரெலாம் சிந்திக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்திலும் இருந்தார்கள். அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா ஹதீஸை வந்து நம்ம இப்படி ஏற்றுக்கிறக்கூடாது, ஃபில்டர் பண்ணி ஆகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு நம்ம மனித சக்திக்கு உட்பட்டு ஃபில்டர் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலேயும் 2 மோசமான ஆளுக்கு இருந்திருக்கலாம், நல்லவர்கள் அறியப்பட்டிருக்கலாம். அது நம்மளால கேள்வி கேட்க மாட்டான். வரலாற்று ரீதியாக நமக்கு தெரியும் பொழுது இவர் சரியில்லைன்னு தெரியுது, அதை எப்படி ஏற்றுக்கிறது? இது ஒரு அடிப்படை விளங்கிக்கிறோம். இப்போ எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த தாரமியில் இந்த ஹதீஸ் வருது. தாரமியில் இந்த ஹதீஸை வந்து அஸ்மா அப்படின்னு அபூபக்கர் அறிவிக்கிறாங்க. அபூபக்கருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்கன்னு வருது. அஸ்மா சொன்னதாக அறிவிக்கிற உருவாங்கிறவர் சொல்கிறார். உருவா நல்லவர், ஓகே. உருவா சொன்னதாக ஜுஹுரி சொல்கிறார். ஜுஹுரி நம்பிக்கையான ஆள், அது ஓகே. அவர் சொன்னதாக இந்த குர்ரா பின் அப்துர் ரஹ்மான் சொல்கிறாரு. இவர் சரியான ஆள் இல்லை, இவர் பலவீனமான ஒரு ஆள்.
அப்போ இவர் வந்து அவர் கேரக்டர் எடை போட்டு பார்த்தோம்னு சொன்னால் இவரிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற அளவு அதை விளக்குனா கூடி போயிடும். ஒவ்வொருத்தரை பற்றியும் விளக்குனா பலவீனமான ஆள் என்பதற்கு ஆதாரங்களோடு என்ன செய்கிறது இருக்காடு இருக்கிறது. இப்போ இதை சொல்லக்கூடிய குர்ராங்கிற ஆள் சரியில்லை, அப்போ பலவீனமான ஆளை வர்றாருன்னா இதை வந்து விட்டுற வேண்டியதான். ரசூல்லா சொன்னது நிரூபிக்கப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லக்கூடிய அனைவரும் நம்பகமான ஆட்களாக இருந்தால் தான் ஏற்றுக்கிறோம் என்கிற அடிப்படைக்கு மாற்றோம். இது தாரமியில் வர்றது, இது அடிபட்டு போச்சா? அதே மாதிரி வந்து அகமதில் ஒரு ஹதீஸ் வருது. அகமதில் என்ன வருதுன்னு கேட்டால் இது இதே ஹதீஸ், இதே அஸ்மா பின்த் சொல்லக்கூடிய இதே ஹதீஸு, இதே பரக்கத்தானதுன்னு வரக்கூடியதெல்லாம் வருது. இந்த செய்தி எப்படி வருதுன்னு கேட்டால் இது அஸ்மா வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய மகள் அபூபக்கர் சித்திக்குடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அவங்கள்ட்டேருந்து யார் அறிவிக்கிறாங்கன்னா இப்னு ஷிஹாப்னா முதல்ல ஜுஹுரின்னு வந்தார்ல, அவர் தான் இப்னு ஷிஹாப்னு அவருக்கு பேர், ஷிஹாபுடைய மகன். அப்போ இதுலேயும் அந்த ஜுஹுரிங்கிறவர் தான் வர்றாரு. இவரும் நல்ல ஒரு ஆள் தான். அவர் சொன்னதாக யார் சொல்கிறாருன்னு கேட்டால் முகமது இப்னு உகைல் இப்னு ஹாலிதுங்கிறவர் சொல்கிறாரு. இவர் நல்ல ஒரு ஆள் தான். இவர் சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் இப்னு லஹியா என்பவர் அறிவிக்கிறார். இந்த இப்னு லஹியா என்பவர் பலவீனமான ஆள். இவர் வந்து நுழைஞ்சிட்டாலேயே இவர் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லுவார், மறந்துடுவார், கூட குறை போட்டு சொல்லுவார், இவர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஹதீஸ் கலையில் இவருடைய வரலாறை ஆய்வு செஞ்சு அதை என்ன செய்கிறாங்க, முடிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த இப்னு லஹியா வழியாக தான் இந்த முதல் ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குர்ரா பின் அப்துல் ரஹ்மான் வழியாக வருகிற அவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது. ரெண்டாவது செய்தி இதே சேம் செய்தி, அதாவது பரக்கத்தை மூடி வைங்க, ஆறி போனோன்னு சாப்பிடுங்க, அதான் ரொம்ப பரக்கத்து என்ற கருத்தில் வர்ற அந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் அஹமதில் வருது. இதை சொல்லக்கூடிய ஆள் இப்னு லஹியா வர்றாரு, இவர் சரியான ஆள் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் இப்படியான ஆளுக்கு சொல்ல வச்செல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. கன்ஃபார்மாக நம்ம மனிதன்கிற முறையில் வெளிப்படையாக நல்லவர்னு தெரியணும். அப்படியான ஆளுக்கு வழியாக வந்தால் தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்னு வருகிறது. அதே மாதிரி வந்து இதே மாதிரியான ஒரு கருத்து வந்து மோஜமு சகீர், அதாவது தபுரானி வந்து 3 கிதாப் எழுதியிருக்கிறார். கபீர்னு ஒன்று, கபீர்னா பெருசு, அவுசத்து நடுத்தரமானது, சகீர்னா சின்னது, 3 சைஸாக எழுதியிருக்கிறார். சகீர், அவுசத்து, கபீர். அப்போ சகீருங்கிற அவருடைய நூலில் வந்து தபுரானி பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அபூ ஹுரைரா இதை அறிவிக்கிறாங்க. செய்தி வேறு மாதிரி செய்தி. என்ன செய்தின்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கொதிக்க ஒரு தட்டு கொண்டு வரப்படுகிறது. கொதிக்குது, சுட சுட ஆவி பறக்குது. அந்த மாதிரி அந்த சாப்பாட்டை கொண்டு வர்றாங்க. உத்தியபி சபகத்தின் தஃபூர், ஆவி பறக்கும் ஒரு தட்டை கொண்டு வந்தார்கள். ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஃபரஃபா ஏதோ மின்ஹா, உடனே கையை கொண்டு போயிட்டு டக்குன்னு கையை எடுத்து விட்டார்கள். கையை எடுத்து விட்டு ஃபகால சொன்னார்கள், அல்லாஹும்ம லா துத்தைம்னா நாரா, யாரெல்லாம் எங்களுக்கு நெருப்பை உணவாக தந்து விடாதே. இந்த சுட சுட இந்த உணவை பார்த்து விட்டு, இறைவா எங்களுக்கு நெருப்பை நீ உணவாக தந்து விடாதே. இன்னல்லாஹ் லம் யுத்தீமுனன் நார, நமக்கு எல்லாம் நெருப்பையெல்லாம் உணவாக ஆக்கவில்லை. அப்போ அந்த சூடான ஒரு பொருள் வந்து உணவுக்குரிய தகுதி படைத்தது அல்ல என்ற கருத்துலையும் அல்லாட்ட பாதுகாப்பு தேடக்கூடிய அளவில் ஒரு விஷயம், யாரெல்லாம் எங்களுக்கு நெருப்பை தந்துடாதே என்று துவா செய்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயமாக வந்து இந்த ஒரு செய்தி தபுரானியில் இருக்கிறது. இதை வந்து அபூ ஹுரைரா சொன்னதாக பிலால் பின் அபூ ஹுரைராங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் நம்ம நல்ல ஆள் தான். அவர் சொன்னதாக முகமது பின் யாக்கூப் பின் முகமது பின் தஹ்லா அல் மதீனி, கொள்ளுப்பாட்டம் வரைக்கும் வருது. முகமது பின் யாக்கூப் பின் முகமது பின் தஹ்லா அல் மதீனிங்கிற ஒரு ஆள் சொல்கிறாரு. இவர் மேலேயும் பெரிய விமர்சனம்லாம் கிடையாது, நல்ல ஒரு ஆள். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்துல்லா பின் யசீத் அல் பக்ரிங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த அப்துல்லா பின் யசீத் பக்ரி ஆள் சரியில்லை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது இந்த அப்துல்லா இவர் வந்து யசீத் அல் பக்ரி, இந்த ஆள் உள்ள பேர் வந்துட்டாலே ஹதீஸ் தூக்கி போட்டுருவாங்க. எந்த ஹதீஸாக வந்தாலும் இவர் வந்திருக்காரு, ஆள் சரியில்லையே. அப்போ இந்த ஒரு ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸாக தான் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஹாக்கிமில் முஸ்ததர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஹாக்கிம்ன்ட்டு பழக்கத்தில் சொல்லுவாங்க. அந்த ஹாக்கிம்ங்கிற நூல்லையும் இது மாதிரியான ஒரு ஹதீஸ் இருக்குது. அதில் வேறு மாதிரி வருது. என்ன வருதுன்னு கேட்டால் அபுரிது தாமல் ஹார, சூடான உணவை குளிர வையுங்கள். உணவு சூடாகத்தான், சமைச்சா சூடாகத்தானே இருக்கும், சூடு இல்லாமல் எப்படி உணவு சமைக்க முடியும், அதை குளிர வையுங்கள். அபுரிது தாமல் ஹார, சூடான உணவை நீங்கள் வந்து குளிர வையுங்கள். ஃபைன்ன தாமல் ஹார, சூடான உணவு என்பது கைருதி பரக்கா, பரக்கத்து அற்றது. பரக்கத்துனா அல்ல மறைமுகமாக உணவில் ஒரு அருள் செய்வான்ல, அது இருக்காது, சூடான உணவில் வந்து இருக்கவே செய்யாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது இந்த ஹதீஸும் இருக்கிறது.
உடனே ஹாக்கிமில் இருக்குன்னு பரப்பி விட்டுறக்கூடாது. ஹாக்கிமில் இருக்குன்னா இதை சொல்லக்கூடியவர் யாருன்னா இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறதாக வருகிறது. நபி தோழர், பிரச்சனை இல்லை, நல்லவர். அவர் சொன்னதாக அத்தாங்கிற ஒருத்தர் தாபி அறிவிக்கிறாரு. அவரும் நல்ல ஒரு ஆள், நம்பிக்கையான ஒரு ஆள். அவர் சொன்னதாக அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் அப்துல்லாஹி பின் அல் அஸ்ரமி என்பவர் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார். அவருக்கு யார் சொன்னால் ஹத்தசனி அபி, இவரும் சரி ஒரு வாப்பாவும் சரி, அதாவது ஒரு வாப்பா அஸ்ரமி என்பவர் சொன்னதாக சொல்கிறாரு. அவர் நல்ல ஆள் கிடையாது. அவருக்கு அவர்கிட்ட அறிவிக்கக்கூடிய அவருடைய மகன் அப்துல்லா, அவர் நல்லவரான்னு கேட்டால் அவர் நல்லவர் கிடையாது. வாப்பாவும் ரெண்டு பேருமே நம்பகமான ஆள் கிடையாது. அப்போ ரெண்டு பலவீனமான ஆளுக்கு அடுத்தடுத்து இடம்பெற காரணத்தினால அதில் மற்றவங்களாம் கரெக்டாக இருந்தாலும் இது போக்கு. இவங்க இடம்பெற இவர் அப்துல்லா இப்னு அஸ்ரமி வரக்கூடிய ஹதீஸ்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆதாரமாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. இந்த ஒரு சூடான உணவுக்குள்ள ஹதீஸ் இப்படி வருது, இதுவும் சரியில்லாத ஹதீஸாக போயிடுது. அதுக்கப்புறம் ஹில்யத்துல் அவுலியாங்கிற ஒரு புக்கில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூடான உணவை வெறுப்பார்கள். ரசூலுல்லாவுக்கு சூடான உணவு பிடிக்காது. பிடிக்காட்டாலும் பரவாயில்லை, ஒய்யக்கூல் அவர்கள் சொல்வார்கள், அலைக்கும் பில் பாரிதி, குளிர்ந்த உணவுகளையே நீங்கள் சாப்பிடுங்கள். ஃபைன்னஹு து பரக்கா, அதுதான் பரக்கத்தான உணவு. அலா, அறிந்து கொள்ளுங்கள், ஒயின்னல் ஹார்ற, சூடான உணவு இருக்குது, லா பரக்கத்தை ஃபீஹி, அதில் பரக்கத்தே கிடையாது என்று ரசூல்லா சொல்லவும் செய்வார்கள். ரசூல்லாவுக்கு சூடான உணவு பிடிக்கவும் செய்யாது. குளிர்ந்த உணவை சாப்பிடுங்க, சூடான உணவை சாப்பிடாதீங்க என்றும் சொல்வார்கள். சூடான உணவில் பரக்கத்து கிடையாது என்றும் சொல்வார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் ஹில்யத்துல் அவுலியாங்கிற புக்கில் இருக்கிறது. இது அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் இது அனஸ் இப்னு மாலிக், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நம்பிக்கை, அவர் சஹாபி, அவர் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்பகமான ஆள். அவர் சொல்கிறதாக சஃப்வான் பின் சலீம் சொல்கிறாரு, அவரும் ஒரு நல்ல ஆள் தான். அவர் சொல்வதாக சொல்கிறது யாருன்னு கேட்டால் அல் அஸ்ரமின்னா ஏற்கனவே சொன்னோம்ல, அப்துல்லா பின் அஸ்ரமி, அவர் அறிவிக்கிறார். முந்தின ஹதீஸில் வரக்கூடிய அவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள். அவர் பலவீனமான ஆளாக இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் என்னவாயிரம், அது போக்கா போயிடும், எடுத்துக்கிற மாட்டாங்க. இது முடிஞ்சு விட்டது. அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஹதீஸ் பைஹக்கி அவர்களுடைய, அவர் நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு. அதில் ஷுஅபுல் ஈமான்கிற புக்கு, பைஹக்கி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான்கிற புக்குலையும் ஒரு ஹதீஸ் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் வேறு வார்த்தை இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அன் அக்லி தாமில் ஹாரி, சூடான உணவு சாப்பிடுவதை ரசூல்லா தடுத்தார்கள். ஹத்தா எஸ்குன, அது சூடு ஆறுற வரைக்கும், சூடு ஆறுகிற வரைக்கும் சூடான உணவை சாப்பிடாதீங்க, தூக்கி எறிய தேவையில்லை, சூடு ஆற வச்சு சாப்பிடுங்க என்று ரசூல்லா சொன்னாங்க அப்படின்ற ஹதீஸ் இருக்கிறது. இதை சுஹைபுங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. அது சஹாபிக்கு பிரச்சனை இல்லை. சஹாபி சொன்னால் தான் இந்த ஹதீஸும் ஃபஸ்ட்டு போட முடியும், சஹாபியை போட்டுருவாங்க. அடுத்து லம்ரா பின் ஹபீபுங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் நம்பகமான ஆள், அது பிரச்சனை இல்லை. அவர் சொன்னதாக அறிவிக்கிற மூணாவது ஆள் யாருன்னு கேட்டால் அபூபக்கர் பின் அபூ மரியம் அல் கஸ்ஸானி என்பவர் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு கேட்டால் இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள். இவர் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவர் ஒரு ஆள் விட்டால் பரவாயில்லை, இவர்கிட்டருந்து அறிவிக்கிற இஸ்மாயில் பின் ஐயாஸ் அறிவிக்கிறாரு, அவர் நல்ல ஆள். அவர்கிட்ட அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் அபுல் முசையபு முஸ்லிம் இப்னு சலாமுல் வாசித்தின்னு அறிவிக்கிறாரு, இவர் பலவீனமான ஆள். இப்படியே வரும்போது இன்னொரு ஆள் இப்படி வரிசையாக வரும்போது அபு அப்துர் ரஹ்மான் சுலமின்னு ஒருத்தர் வர்றாரு, அவரும் பலவீனமான ஆள். அப்போ இந்த செய்தி அறிவிக்கிறது அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு மூணாவது ஒரு பலவீனம், ஏழாவது ஒரு பலவீனம், 9வது அறிவிப்பாளர் ஒரு பலவீனம், இப்படி நிறைய பலவீனமான அறிவிப்புகளை கொண்டு இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதை பைஹக்கி ஷுஅபுல் ஈமானில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது, இது அவ்வளவும் பலவீனமான ஹதீஸாக போச்சு. சூடான உணவு சாப்பிடக்கூடாது என்பதற்கு வரக்கூடிய ஹதீஸ்கள் இல்லாமல் பலவீனமான ஹதீஸுகள் ரசூலுல்லா சொன்னதாக நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறத விலகி கொள்ளணும். இப்போ ஆதாரம் கிடையாது. சூடான உணவு சாப்பிட்ற கூடாதுன்னு தடுத்தா எந்த ஹதீஸை பார்த்தாலும் இவ்வளோ தான் மொத்தமே. நீங்கள் சூடானதை சாப்பிடாதீர்கள்னு யார் ஹதீஸ் எடுத்து வச்சாலும் இந்த அறிவிப்பாளர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் தான் இருக்குதே தவிர நம்பிக்கையான அறிவிப்பாளர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் சில ஆதாரபூர்வமான ஹதீஸ் வருது பாருங்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா ஐ யத்தனஃபஸ ஃபில் இனாயி அவ் யுன்ஃபக ஃபீஹி, ரசூல் ஐ யுத்தனஃபஸ ஃபில் இனாயி அவ் யுன்ஃபக ஃபீஹி, அதாவது பாத்திரத்தில் மூச்சு விடுவதையும் அதில் ஊதுவதையும் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஒரு பாத்திரம் இருக்குது,
அதில் ஊதுறது எப்போ ஊதுவோம்? சூடாக இருக்கும்போது தான் ஊதுவோம். அப்போ சூடாக இருக்கும் பொழுது புண்ணு ஊதுறோம்ல, அப்படி ஊதி சாப்பிடுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் வருது. அப்போ என்ன அர்த்தம்? சூடாக சாப்பிட்றதுக்கு தடை இல்லை, சூடாக சாப்பிடலாம், அதிலே ஊதக்கூடாது. அது ஊதும்போது என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம வாயிலிருந்து ஏதாவது கிருமி வரும்னு நவீன காலத்தில் சொல்கிறாங்க. அது நம்ம உண்மையாக போய் ரெண்டாவது விஷயம் ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்க. என்ன தடுத்துருக்குறாங்க? பாத்திரத்தை எந்த பாத்திரத்தை டீ குடிக்கிறீங்க, சூடாக இருக்குது, குடிச்சிருங்க, பூ அப்படி குடிக்காமல் எடுத்து வச்சு மர குடிங்க, அதிலே ஊத வேண்டாம். அதில் ஊதுவதற்கு என்ன இருக்கிறது? தடை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதுவதற்கு தடுத்தாங்கன்னு அஹ்மதுல ஹதீஸ் இருக்கிறது. இதில் எல்லாரும் நல்ல ஆளுக்கு தான், அறிவிக்கிற எல்லாரும் கரெக்டான ஆளுகளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மூச்சு ஊதுவது வேற, மூச்சு விடுறது வேற. ஊதுவது என்றால் வாயினால் ஊதுறது, மூச்சு விடுறது சாப்பாடை வச்சுக்கிட்டு மூக்குனால் இப்படி விடுறது. சாப்பாட்டை வைத்து கொண்டு மூக்குனால் அதிலே மூச்சை விடுறது. மூச்சு விடுதல் என்பது மூக்கை கொண்டு வரக்கூடியது, ஊதுதல் என்பது வாயை கொண்டு வரக்கூடியது. ரெண்டையும் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரில் 153, புகாரிக்கு தான் நம்பர் சொல்கிறோம், மற்ற நம்பருக்கெலாம் உங்களுக்கு வந்து தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு நம்பர் மேட்ச் ஆகாது, அதுக்கு தான் மற்றதுக்கு நம்ம நம்பர் சொல்கிறது இல்லை. புகாரி தமிழாக்கம் போட்டிருக்காங்களே, இந்த 153 பார்த்தா கரெக்டாக நீங்கள் எடுத்துடலாம். முஸ்லீமுக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த கித்தாபுகளில் நம்ம பார்க்குற சாஃப்ட்வேரில் நம்பர் வேறையாக இருக்குது, அவங்க புஸ்தகத்தில் வெளியே நம்பர் வேறையாக இருக்குது, அப்புறம் போய் சொல்லிட்டான்ருவாங்க. அதுக்கு தான் முஸ்லீமுக்கெலாம் நம்பர் சொல்ல மாட்டோம். அப்போ புகாரியில் 153வது ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், இதா ஷரிப அஹதுக்கும், உங்களில் ஒருத்தர் தண்ணீர் அருந்தும் பொழுது, தண்ணீரோ ஏதோ ஒன்று அருந்தும் பொழுது, ஃபலாயத்த நஃபஸில் இனாயி, பாத்திரத்தில் மூச்சு விட்டுறாதீங்க. அதை ரசூலுல்லாஹ் வந்து தடுத்துருக்குறாங்க. மூச்சு விடுறது, அதாவது பாத்திரத்தில் எந்த பாத்திரம் மூச்சு வெளியே விட்டு குடிங்க. தண்ணி குடிக்கிறீங்க, மூச்சு விடுற மூச்சு அதிலே விட்டுட்டு குடிக்கிற அளவு குடிக்கக்கூடாது. மூச்சு விடுற அவசியம் வரும்ல, எடுத்துருங்க, ஒரு அளவாக குடிச்சிட்டு மர குடிங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து தடுத்துருக்குறாங்க. மூச்சு விடுவதற்கு தடை இருக்குது. அதே மாதிரி வந்து தாரமியில் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, நஹா அனின் நஃபஹி ஃபி ஷராபி, பாத்திரங்களில் குடிபானத்தில் மூச்சு விடுவதை ஊதுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் அப்படின்னு. அது இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ மூச்சு விடுவதற்கும் தடை, ஊதுவதற்கும் தடைன்னு வருதுன்னா, அந்த ஊதுவதற்கு தடையில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், சூடானதை சாப்பிடலாம், சூடான உணவுக்கு தடை இல்லை, அதிலே ஊதி ஊதி சாப்பிடக்கூடாது, அதுவாக ஆற விட்டு சாப்பிடலாம், அதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிடலாம். எந்த பொருளில் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதில் வாயை கொண்டு ஊதி அதை வந்து சூட்டை அணைக்காமல் வேறு வகையில் சூடை அணைத்து என்ன செய்யலாம், நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு வருகிறது. அந்த மூச்சு விடுறது கூட அறவே மூச்சு விடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம மூச்சு விடாமல் இருக்க மாட்டோம். ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க, இப்படி டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க, குடிக்கும் பொழுது ஒரு முழு டம்ளர் நீ குடிக்கிறீங்கன்னு வைங்க, முழு டம்ளரையும் குடிப்பதாக இருந்தால் எப்படி 10 தடவை மூச்சு விட்டுருவீங்க, 10 தடவையாக மூக்குலேருந்து என்ன செய்யும், மூச்சு விட்டுட்டு குடிச்சிருவீங்க. அப்படி வரும்னு சொல்லும் பொழுது மூச்சு விடுவது ஒட்டுமொத்தமாக தடையாண்டு கேட்டால் அது ஒட்டுமொத்த தடை இல்லை, ஒரு 3 தடவை மூச்சு விட்டுக்கலாம். மூச்சு விடுதல் என்பது அதிகபட்சமாக 3 தடவை மூச்சு விட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் ஹதீஸில் வருகிறது, புகாரியில் வருகிறது. 5631வது ஹதீஸில் புகாரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யத்தனஃபஸு ஃபில் இனாயி மர்ரத்தைனி அவ் ஸலாதன், பாத்திரத்தில் மூச்சு விடுறதுங்கிறது நான் கவனித்த வகையில் 2 அல்லது 3 தடவை ரசூலுல்லாஹ் வந்து மூச்சு விடுவார்கள். அப்படி இருக்கிறதுனால சூடான உணவு சாப்பிடுவதற்கு தடைங்கிறது கிடையாது. சூடான உணவு என்ன செய்யலாம், தாராளமாக நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் கவனிக்கணும், சிலது வந்து சூடாக சாப்பிட்டா தான் அதுக்கு பேர அந்த உணவுடைய தன்மையை இருக்கும். ஒரு தேநீர் இருக்கிறது, அதை வந்து நல்லா ஆற வச்சு பச்சை தண்ணி மாதிரி ஆக்கி குடித்தா அது தேநீர் மாதிரியா இருக்கும். சூடாக இருந்தால் தானங்க தீனே சூடாக தானங்க இருக்கணும். அது கொதிக்கிற சூடுன்னு ஒன்று இருக்கிறது, சிலது வந்து கொதிக்காத ஒரு தாங்குகிற சூடுன்னு ஒன்று இருக்கிறது. அப்போ சூடான ஒரு இதை சாப்பிடக்கூடாது என்று தடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அது எதுவுமே எடுபடாது, ஆதாரம் கிடையாது. சூடு இருக்கணும், சில பொருள்கள் வந்து சூடாக இருந்தால் தான் அந்த பொருளுடைய தன்மையே அது கிடைக்கும். ஆறிப்போனால் சிலருக்கு என்ன செய்யாது, அந்த பொருள் மதிப்பை இழந்து போயிடும். டீ காப்பிலாம் அந்த வகையில் சேர்ந்தது தான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சூடாக ஒருத்த தடவை டீ கூட குடிக்கக்கூடாது. டீ காப்பிலாம் சூடாக தான் குடிக்கிறோம். அது என்ன நமக்கு தடை, சூடாக குடிங்க, அதில் ஊதி குடிச்சிடாதீங்க, அது தாங்குகிற சூடு வந்தோன்னு குடிங்க. அது ஒரு தாங்குகிற அளவுக்கு சூடு வந்துருச்சுன்னா குடிச்சிக்கிறங்கன்னு அர்த்தம் வருது. அதனால் சூடான உணவு சாப்பிடக்கூடாது என்று சொல்வது வந்து அது வந்து சரியான செய்தி இல்லை.